2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் வழிகாட்டுதலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் அரியணை ஏறும் வாய்ப்பு மிக பிரகாசமாக உள்ள இந்த சூழ்நிலையில் கழகத்தின் சார்பில் மயிலாப்பூர் தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக வேட்புமனு கோரி விண்ணப்பித்துள்ளேன். பொதுச் செயலாளரின் முடிவே இறுதியானது. பொதுச் செயலாளரின் முடிவு எதுவாக இருந்தாலும் இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் வேலை செய்து கொண்டிருக்கும் 2,06,00,000 தொண்டர்களிலும் ஒருவராக இந்த விருப்ப மனுவை அளித்துள்ளேன். வருகின்ற காலம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எடப்பாடியாரின் தலைமையில் அவருடைய கட்டளையில் என்பது உறுதியாகிவிட்ட நிலையில் மேலும் மேலும் களம் காண நாங்கள் அனைவரும் தயாராக இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி காத்துள்ளோம். நான் மயிலாப்பூர் தொகுதி விருப்ப மனு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி கொடுத்துருக்கேன். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தான் பொறுப்பாளராக பொதுச் செயலாளர் நியமனம் செய்து அங்கே பணியாற்றி இருக்கிறோம். அது ஒரு திமுகவின் கோட்டை என்கின்ற பிம்பத்தை உடைத்தெறியும் வகையில் பணிகளை செய்திருக்கிறோம். திமுகவை சார்ந்தவர்களையும் இந்த கழகத்தில் இணைத்துள்ளோம். அதனால் விருப்ப மனு கொடுப்பது என்பது நம்முடைய உரிமைகளில் ஒன்று. மயிலாப்பூர் தொகுதி வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதேபோல் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றாலும் இரட்டை இலைக்கு வெற்றியை பெற்று தரக்கூடிய வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறதுனால அந்த 2 தொகுதியும் கேட்டிருக்கேன். பிஹைண்ட் இட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி முதல் சத்தியபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.